ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கிட்ட இருந்து தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு நியூ ஆனுவல் பிளானர் வந்துட்டு ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏல மெயின்ஸில் அண்ட் ஒரு சில எக்ஸாம்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்றதும் அண்ட் அதே மாதிரி என்னென்ன குரூப் 2 குரூப் 2ஏல சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குரூப் 2 அண்ட் குரூப் 4 இப்போ குரூப் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. ஸோ அந்த குரூப் 4 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 2க்கு ஸ்டார்ட் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4க்கு நீங்கள் தமிழில் படிக்கிறவங்க நீங்கள் அதே சிலபஸ் தான் உங்களுக்கு இருக்கும். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ் மட்டும் கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுட்டு இருந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிராஃப்ட் வந்து அதாவது ஆனுவல் பிளானர் ரிவைஸ்டுக்கான ஒரு டிராஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க. டேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23ஆம் தேதி விட்டுட்டாங்க. அண்ட் அதுக்கேற்ற எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த ஆனுவல் பிளானர் படி வந்து கரெக்டாக டிஎன்பிஎஸ்சி இந்த ஆனுவல் பிளானரை நகர்த்துறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இதில் என்ன கொடுத்துருந்தாங்க, அதாவது இந்த ஆனுவல் பிளானர் படி ரிவைஸ்டு சிஸ்டம் படி நமக்கு இது அடுத்த எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குரூப் 1 கால்ஃபர் பண்ணியாச்சு. குரூப் 4 ஆல்ரெடி கால்ஃபர் பண்ணி ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம். அண்ட் குரூப் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 13ஆம் தேதி 7ஆம் மாதம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நமக்கு அதாவது எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுல அடுத்து அப்படின்னா குரூப் 2 வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த குரூப் 2ல் 1285 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ரிவைஸ்டு சிஸ்டம் படி நமக்கு 2030 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2030. ஸோ கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 45 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இது இன்னும் ஒரு 50 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து 2025ல் தான் மெயின்ஸ் நடக்க போகுது. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா இதுக்கான மெயின்ஸ் எப்போ நடக்க போகுது, 2க்கான 2 அண்ட் 2ஏக்கான மெயின்ஸ் எப்போ நடக்க போகுதுன்னா நீங்கள் இந்த மாதம் அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் நீங்கள் எழுதிடுவீங்க. பட் இதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துட்ருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதாவது இந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சு ஒரு 7-8 மாதம் கழிச்சு தான் நீங்கள் மெயின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் அதாவது 2025 ஜூனில் நீங்கள் மெயின்ஸ் எழுதுவீங்க. ஸோ அப்போ மெயின்ஸ் எழுதும்போது அண்ட் 2026ல் உங்களுக்கு எலெக்ஷன் வந்து வரும் இல்லையா? ஸோ அது காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு 500 போஸ்ட்னாச்சும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு 8 மாதத்தில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இருக்கும். வேறு வேலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது குரூப் 1ல் கிடச்சி போயிருந்திருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி போயிருந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷன் அப்படின்றனாலே ஒரு 200-300 போஸ்ட் வந்து வச்சுருந்துருப்பாங்க. பட் உங்களுக்கு அப்போது அதாவது உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்ன அப்படின்னா இந்த 2030 போஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு 2500 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இப்போதைக்கு நம்ம 2000 போஸ்ட் அப்படின்றது கால்ஃபர் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெலகிராமில் கொடுத்த இந்த டிராஃப்ட் படி நமக்கு இந்த குரூப் 2A எக்ஸாம் வந்து குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் வந்து அதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எப்போ சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் 28ஆம் தேதி 6ஆம் மாதம். ஓகேங்களா? ஸோ 28 ஜூனில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 28/9 அதாவது 28 ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது என்னென்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆனுவல் படி அதாவது ரிவைஸ்டு சிஸ்டம் படி உங்களுக்கு குரூப் 4 வந்து சொல்லியிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கால்ஃபர் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து 9 ஜூன் சொல்லிட்டாங்க. அடுத்து குரூப் 1 எதிர்பார்த்தோம். குரூப் 1 90 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 13ஆம் தேதி ஜூலை மாதம் எக்ஸாம். அடுத்து 1B அண்ட் 1C சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அண்ட் 12ஆம் தேதி ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு எக்ஸாம். அதே மாதிரி அதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் அதுக்கேற்ற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். பட் எனி டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ அந்த 8 போஸ்ட்டில் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த 3 எக்ஸாம்ஸ் மட்டும் தான் நம்மளால் எழுத முடியும். அண்ட் இந்த 3 எக்ஸாம்ஸ் தான் நமக்கு கொஞ்சம் பல்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 5வது எக்ஸாம் அதாவது 5வது நோட்டிஃபை படி உங்களுக்கு என்ன அப்படின்னா குரூப் 2 அண்ட் 2ஏக்கு சிமிலராக ஓகேங்களா ஒரே ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி உங்களுக்கு என்ன அப்படி நடக்க போகுதுன்னா உங்களுக்கு 28ஆம் தேதி 9ஆம் மாதம் டேட் வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடிலாம் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதம் எக்ஸாம் நடக்கும், டேட் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் இந்த ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரில் படி உங்களுக்கு டேட் முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 28ஆம் தேதி கண்டிப்பாக என்ன ஆயிரும் அப்படின்னா கால்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டமில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அஸ் யூஷுவல் தான் குரூப் 1லையும் குரூப் 4லையும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக வந்து குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அந்த ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் 175 GS இருக்கும் அண்ட் 25 ஆப்டிடியூட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 200 கொஷினில் நீங்கள் ஒரு 145 கொஷினுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். அது
20 ரேஷியோவில் உங்களுக்கு மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. அப்போது 90 பேர் வந்து உங்களுக்கு போஸ்ட் இருக்குது, 90 போஸ்ட் குரூப் 1ல் இருக்குது அப்படிங்கும்போது அது இன்ட்டு 20 ஓகேங்களா. ஸோ ஒரு 1800 பேர்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஜூலையில் நடக்குது அப்படிங்கும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு விடுவாங்க. அந்த 3 மந்த்ஸ் கழிச்சு விடும்போது இல்லைனா ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு விடுறாங்க அப்படிங்கும்போது இதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருந்திருக்காங்க 20ஆம் தேதி ஜனவரி மாதம் உங்களுக்கு குரூப் 1க்கான மெயின்ஸ் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போது குரூப் 1ஓட சாப்டர் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த தேதியில் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க ஓகே. ஆனால் அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மெயின்ஸ் அதுக்கான சிலபஸ் எப்பவும் போல் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுக்கு ஆப்டிடியூட் எடுத்துகிட்டு எத்திக்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை, நார்மலாக எப்படி குரூப் 1 அதே தான் இருக்குது. ஆனால் அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த எக்ஸாம்ஸ் என்னென்னு பார்க்கும்போது குரூப் 2 and 2A. ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை ஸ்டேஜ் நடக்குது அப்படின்னா 2 ஸ்டேஜ் தான். உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது, இன்டர்வியூ எடுத்துட்டாங்க ஓகேங்களா. 2க்கான அதாவது குரூப் 2க்கான இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. வெறும் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் அண்ட் ஒரு மெயின் எக்ஸாம் மட்டும்தான் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது ஒரு பெரிய மாற்றம் தான். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டனில் நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க, இன்டர்வியூவில் ஏதோ ஒரு பேனலில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனலில் நிறைய மார்க்கும் இன்னொரு பேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி மார்க்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மாதிரி நடந்திருக்கும் கூடுது ஓகேங்களா. ஸோ அப்போது உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வெறும் ரிட்டன் வச்சு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போது வெறும் மெயின்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி மெயின்ஸ் மார்க் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. அண்ட் ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த 2 and 2Aக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம சொல்லி இந்த நார்மலாக உங்களுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் போன வருஷம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான். சிலபஸ் எந்த சேஞ்சும் கிடையாது, உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 100 கொஷின் எப்பயும் போல் தமிழ், இல்லை அப்படின்னா 100 கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஓகேங்களா. உங்களோட சாய்ஸ் ஓகேங்களா. ஸோ 100 தமிழ் அண்ட் 100 வந்து இங்கிலீஷ், இந்த மாதிரி உங்களோட தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் இருக்கும். அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 100 அண்ட் அந்த 100ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 கொஷின் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்க போகுது அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ் இருக்க போகுது. அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 25 கொஷின் ஆப்டிடியூட் இருக்க போகுது. நார்மலாக நீங்கள் குரூப் 4க்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான். பட் என்ன அப்படின்னா ஜிஎஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வரும். தமிழ் எப்படியும் போல் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும் ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இது அட்வான்டேஜ் ஓகேங்களா. ஸோ எப்பயும் போல் குரூப் 2 and 2Aல உங்களுக்கு ப்ரிலிமினரியில் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றது வருது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிமினரிக்கு நார்மலாக எப்பயும் போல் நடக்குது. அண்ட் மெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸை தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன மெயின்ஸ் என்ன அப்படின்னா 2த்துக்குமே உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா. அடுத்து குரூப் 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவில் இருக்குது ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிப்டிவில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் எழுதியிருந்தாங்க இல்லையா, போன வருஷம் எப்படி எழுதியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 சாப்டர் மட்டும் இருந்துச்சு. பாலிட்டி, சோசியல் இஷ்யூஸ், சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து 2 கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது போக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 5 சாப்டர் அடங்கிய ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவில் இருக்க போகுது. அதாவது லாஸ்ட் டைம் எப்படி எழுதணுமோ அது வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2க்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ கிடையாது ஓகேங்களா. 2த்துக்குமே இன்டர்வியூ கிடையாது. பட் குரூப் 2க்கு டிஸ்கிரிப்டிவ் நம்ம 5 சப்ஜெக்ட் படித்து எழுதணும், 5 யூனிட் படித்து எழுதணும். குரூப் 2Aக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவில் எழுத போகிறீங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா குரூப் 2Aக்கு அதாவது குரூப் 2 and 2Aக்கு ஒரு ப்ரிலிமினரி எழுதியிருப்பீங்க இல்லையா, அதாவது ஆகஸ்ட் மாதம் இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி எழுத போகிறீங்க. அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு எதில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா குரூப் 2Aக்கான மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போது இதில் இந்த ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா. ஸோ ஆப்டிடியூட் வந்து எப்பயும் போல் உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மெயின்ஸ் அப்படின்றது 2Aக்கான மெயின்ஸ் அப்படின்றது ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்லையும் அண்ட் அந்த ப்ரிலிமினரி வந்து குவாலிஃபையிங் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டைம் 1:5 ரேஷியோ வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ 2000 அதாவது மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 2030 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் உங்களுக்கு செப்பரேட்டாக பிரியும். எப்படி பிரியும் அப்படின்னா எப்படி வந்து அவங்க கால்ஃபர் பண்ணி கூப்பிடுவாங்க அப்படின்னா இப்போ இந்த 2030 ஒரு 60-70 வேகன்சிஸ் தான் உங்களுக்கு 2க்குன்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த டாப் ரேங்க்கில் இருப்பாங்க ஓகேங்களா. அதாவது டாப்பில் இருக்கவங்க உங்களுக்கு 2 எழுதலாம், 2Aவும் எழுதலாம். 60 வேகன்சிஸ் தான் வந்து குரூப் 2ல் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த 60 வேகன்சி 1:5 ரேஷியோவில் கூப்பிட்றான். அப்படிங்கும்போது ஒரு 300 பேர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா குரூப் 2க்கும் செலக்ட் ஆகிருப்பீங்க, குரூப் 2Aக்கும் செலக்ட் ஆகிருப்பீங்க ஓகேங்களா. அண்ட் இந்த 300 பேரை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிறதுல அதாவது அந்த 2030
30ல் 60 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு இன்டூ 5 வந்து நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னா வெறும் அப்ஜெக்டிவ் மட்டும், அதாவது 2Aக்கான மெயின்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுவீங்க. ஓகேங்களா? அந்த டாப்பில் இருக்கக்கூடிய 300 பேர் வந்து 2 எக்ஸாமும் எழுதுவீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2A எக்ஸாம் மட்டும் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பேட்டர்ன். இந்த ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு அண்ட் 2Aக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதில் என்ன குட் நியூஸ் அப்படின்னா, நமக்கு 2A அப்படிங்கும்போது அசிஸ்டன்ட் லெவல் தான் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படிங்கும்போது, அதாவது 20,000 பே ஸ்கேலுக்கு நம்ம ஏன் எழுதிடு, அதாவது ரிட்டன் நல்லா எழுதியுமே, டிஸ்கிரிப்டிவ் நல்லா எழுதியுமே நமக்கு தமிழில், அதுவும் நான் வந்து தமிழில் தான் எழுதியிருந்தேன். ஸோ நம்ம தமிழில் எழுதியுமே நம்ம நல்லா எழுதியும் நமக்கு கிடைக்கல அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தவறானது மாதிரி இருக்கும். இன்கேஸ் இப்போ நம்ம வந்து அப்ஜெக்டிவில் நம்ம இத்தனை கொஷின் தான் போட்டிருக்கோம், இப்போ 169 கொஷின் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது ஓகே நான் 169 கொஷின் போட்டிருக்கேன் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்கேஸ் அது டிஸ்கிரிப்டிவாக இருக்கும்போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருத்துறவங்களோட மைண்ட் செட் அப்படிங்கும்போது நமக்கு அந்த இடத்துல வந்து அதை ஏற்றுக்க கூட முடியாது. அண்ட் நம்ம ஹார்ட் ஒர்க்கும் அந்த இடத்துல வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்கேஸ் அது அப்ஜெக்டிவ்னு இருக்கும்போது நீங்கள் என்ன கொஷின் போட்டிருக்கீங்களோ அதுதான் வரப்போகுது. OMRல மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தால் போதும். நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை கரெக்டாக நீங்கள் டெலிவர் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் கரெக்டாக நீங்கள் 175 கொஷின் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 175 கொஷின் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2Aக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல், டிஸ்கிரிப்டிவ்லாம் ரொம்ப யோசிக்காமல் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த அசிஸ்டன்ட் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட் எடுத்துடலாம். அண்ட் இதுலேயுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டைமில் உங்களுக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது முனிசிபல் கமிஷனர்னால் உங்களுக்கு எதில் இருந்துச்சுன்னா 2A போஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. பட் இந்த தடவை அந்த ஆனுவல் பிளானில் என்ன திருத்திட்டாங்க அப்படிங்கும்போது இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனை 2K கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் இந்த ப்ரொபேஷன், இது எல்லாமே நார்மலாக எப்பயும் போல இருந்தாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முனிசிபல் கமிஷனரை வந்து 2க்கு வச்சுட்டாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுகள், அதாவது இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் ASO, ஸோ ஓகேங்களா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இது எல்லாமே 2ல் இருந்துச்சு. ஓகே, நார்மலி வந்து இதுக்கு 2 அண்ட் இதில் மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு 60 இல்லைனா 70 போஸ்ட் மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வர்றதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த தடவை 6000 வேகன்சிக்கு 161 வேகன்சிஸ் தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது 2000 வேகன்சிஸ் அப்படிங்கும்போது ஒரு 60-70 வேகன்சிஸ் தான் உங்களுக்கு 2க்கு வந்து இருக்கும். அண்ட் அந்த 60-70 வேகன்சிக்கு 1:5 வந்து மெயின்ஸ் எழுதுவாங்க. அதில் யார் டாப் எழுதுறாங்க, அதாவது மெயின்ஸ் மார்க்கில் யார் டாப்பாக இருக்காங்களோ ஸோ அவங்க வந்து இந்த போஸ்டர்ஸ் வந்து எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடியவங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 35,000 பே ஸ்கேல் வந்து இருக்குது. ஓகேங்களா? அந்த 35,000 பே ஸ்கேல் எதுலலாம் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு மற்றது எல்லாமே வந்து 20,000 பே ஸ்கேல் இருக்குது. ஒரு சிலது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 2A மெயின்ஸ் வந்து நீங்கள் அதாவது அந்த அப்ஜெக்டிவில் எழுத போகிறீங்க இல்லையா, டிகிரி பேப்பரில், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் 200 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. அண்ட் அந்த 200 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ ஹையஸ்ட் கொஷின் போகிறீங்களா, குரூப் 4 மாதிரி. ஓகேங்களா? அந்த 2A அப்படின்றது நீங்கள் குரூப் 4 மாதிரி என்ன நீங்கள் 2 எக்ஸாம் எழுதணும், ப்ரிலிமினரி எழுதி குவாலிஃபை ஆகி மெயின்ஸ் எழுதணும். அது வந்து குரூப் 4 மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த குரூப் 4ல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குரூப் 4ல் நார்மலாக 185 ப்ளஸ் எடுக்கிறதும் இங்கே 185 ப்ளஸ் எடுத்தால் உங்களுக்கு இந்த 35,000 பே ஸ்கேல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 35,000 பே ஸ்கேலில் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சூப்பர்வைசர், ஜூனியர் சூப்பர்டென்டன்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், இந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட்ஸில் ஆடிட் இன்ஸ்பெக்டர் அந்த ஒரு போஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம்ஸ் டெக்ஸ்டைல்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு. ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா மொத்தம் 4-5 இருக்கும். ஆடிட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்று, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்லேருந்து இருக்கும். ஸோ வந்து 1, 2, அதுக்கப்புறம் ஹேண்ட்லூமு, வேறு என்ன அப்படின்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஒன்று வரும், அதுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 லெவல் போஸ்ட் வந்து உங்களுக்கு எதில் இருக்குது அப்படின்னா 35,000 பே ஸ்கேலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த 35,000 பே ஸ்கேலுக்கு எய்ம் பண்ணணும் அப்படிங்கும்போது 185 ப்ளஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த 5 போஸ்ட்டில் சூஸ் பண்ண முடியும், அப்ஜெக்டிவ் மட்டும் எழுதுகிற மூலமாக. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம், இந்த தடவை லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ், அதாவது மெயின்ஸ் வரைக்கும் போய் மெயின்ஸில் நல்ல மார்க் எடுத்து இன்டர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவில் லூஸ் பண்ணி இந்த போஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்காம இருந்திருக்கும். பட்டு அப்புறம் அதுவும் இல்லாமல் மெயின்ஸ் நல்லா எழுதியுமே வந்து அசிஸ்டன்ட் லெவலில் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். இன்னொன்று என்ன கேட்டகரி அப்படின்னா மெயின்ஸ் நல்லாவே எழுதியிருப்பாங்க, பட் நான் ரீச்டு சோனில் வந்திருப்பாங்க. ஸோ இது இந்த மாதிரி எந்த ஒரு உங்களுக்கு கன்ஃபியூஷனுமே இந்த எக்ஸாமில் இல்லை. நீங்கள் அழகாக ஒரு 2 எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஆகஸ்ட்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்க, கிளியர் பண்ணுறீங்க. அடுத்த 5ஆம் தேதி, அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க. அந்த எக்ஸாம் வந்து தட்டுறீங்க, தூக்குறீங்க. நீங்கள் இந்த 5 போஸ்ட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிடுங்க. இன்கேஸ் இந்த 5 போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கலனாலும் நீங்கள் அந்த 170க்கு மேலே எடுத்துருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எதில் எடுத்துடலாம் அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்துடலாம். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்க்கு எழுதி கை தேஞ்சு நீங்கள் வந்து எழுதி போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிட்டிருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட் தான். எனக்கு என்னென்னா டைம் உங்களுக்கு ஆனாலும் உங்களுக்கு அது ஒரு நல்ல அப்டேட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குரூப் 4க்கு வந்து இப்போ ஆல்ரெடி தமிழ் படிச்சுட்டு இருக்கவங்க
நீங்கள் அப்படியே படிச்சுட்ருங்க. உங்களுக்கு 30 டேஸ்க்கான பிளான் கண்டிப்பாக நான் நாளைக்கு ஈவினிங்குள்ளே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குரூப் 4க்கு படிக்கிறவங்க வெறும் கரண்ட் அவர்ஸ் நல்லா படிங்க. ஸ்கூல் புக் வந்து நீங்கள் ஆல்ரெடி 6லேருந்து 10th வரைக்கும் நல்லா தரவு பண்ணியிருப்பீங்க. 11th 12th சேர்ந்து தரவு பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2ல் சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 லெவல் போஸ்ட்டும் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அண்ட் இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஓகே அடுத்த வருஷம் 6ஆம் மாதம் தான் எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த 185க்கு மேலே உங்களால் எடுக்க முடியாது. ப்ளஸ் இந்த 5 இம்பார்ட்டண்ட்டான போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காமே போயிடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுட்டே இருங்க. இன்னும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இன்னும் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் போதும். 3/4 கிணறு தாண்டியாச்சு, இன்னி கொஞ்சம் கிணறு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எப்படியோ வந்து தட்டி மோதி மேலே வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி விட்டு போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. குரூப் 2 மெயின்ஸ் இந்த தடவை நீங்கள் நல்லாவே பண்ணியிருந்தாலும் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு டிஸ்கிரிப்டிவ் வந்து வரல அப்படிங்கும்போது அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்கான் அப்படிங்கும்போது அந்த அப்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணிடணும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கும் சரி, குரூப் 2க்கு படிக்கிறவங்களுக்கும் சரி, நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த டேஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.